தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் எல்லாத்துக்குமே இதில் ஆதாரம் இணைக்கணும், அதில் ஆதாரம் இணைக்கணும்னு சொல்கிற ஒன்றிய அரசு இதை மட்டும் ஏன் வேணாம்னு சொல்லுது? அதில் தான் அவர்களுடைய சூழ்ச்சி ஒளிந்திருக்கிறது. பாஜகவிற்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவதற்கு உறுதியாக மறுக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க? மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலின மக்கள்ல பல பேர் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய ஆவணங்களை சரிபார்க்கிறோம் என்கிற பெயரிலே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கு. யாரை வேண்டுமானால் நான் நீக்குவேன். பிரேசில் நாட்டு அழகி படத்தை வச்சுக்கிட்டு 10 இடத்துல ஓட்டு போடுறாங்கிறப்ப எவ்வளவு மோசடியாக இருக்கிறது. பிஜேபியா இல்ல பிரேசில் ஜனதா பார்ட்டியான்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். 0-0 இருக்கிறவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லை. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வல்லரசு இந்தியாவில் ரொம்ப வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் பாதி பேர் பாலத்துக்கு கீழே தான் படுத்து கிடக்கான். வெறுமனே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது மட்டுமல்ல, குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற பேர்ல ஏற்கனவே பாஸ் பண்ண ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவனை குடியிருப்பவனுக்கான பட்டியலில் இருந்து விடுபட செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கான். வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு வட இந்திய வாக்காளர்கள் தான் அங்கே காரணம், சேர்க்கப்பட்டதான் காரணம். இல்லாட்டா உலக நாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட கமலஹாசனை வெறும் 1500 ஓட்டுல தோற்கடிக்கப்பட்டார். எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஆபத்து. இதுல போய் கூட்டணி தர்மம் பார்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய வாக்கை நான் உறுதி செய்ய வேண்டும். எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு நான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் போது பிஜேபியை கொண்டு வந்துருச்சு, நம்ம எப்படி எதிர்க்க முடியும்னு நினைக்கக்கூடிய கூட்டணி அரசியலுக்கான வாய்ப்பு அல்ல. இவரு டிடிவி தினகரனோட இணைய மாட்டாராம், ஓபிஎஸ் ஒப்புக்கொள்ள மாட்டாராம், சசிகலாவை திரும்பி கூட பார்க்க மாட்டாராம், செங்கோட்டையனை யாருன்னே தெரியாதுலாம் சொல்லுவாராம். ஆனா அமித்ஷா மட்டும் சரணடைவார்னா என்ன அர்த்தம்? இது ஏடிஎம்கேயா இல்ல மோடி எம்கேயா? இது அண்ணா திமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வருங்கால அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் கூட ஒரு காணொலி வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பற்றிலாம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். உண்மையிலே மக்களுக்கு அது எங்கே போய் சார் முடிய போகுது? பிரச்சனையில் முடிய போதா இல்லை நல்லது தானே? அது என்ன சார் பிரச்சனை? இதில் தீவிர வாக்காளர் திருத்தம் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் என்பது ஏற்கனவே நெடுங்காலமாக உள்ள நடைமுறை தான். ஆமாம். இறந்த வாக்காளர்களை நீக்குவது, புதிதாக வாக்காளர்களாக உருவாகிறவர்கள், அந்த வயதை எட்டியவர்களுடைய பெயர்களை பட்டியலிலே சேர்ப்பது, வெளியூருக்கு போனவர்கள், வேறு தொகுதிகளுக்கு இடம் மாறி போனவர்கள், பிழைப்பு தேடி போனவர்கள், வெளிநாட்டிலே வசிப்பவர்கள் என்று அந்த ஸ்பாட்டில் இல்லாதவங்க, அந்த தொகுதிக்குள் இல்லாதவர்களை இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி சில பேரை நீக்க வேண்டியவர்களை நீக்குவது, இதுதான் ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படி. ஆமாம். இப்பொழுது என்ன குளறுபடி நடக்கிறதுனா, ஏற்கனவே ஒரு 11 ஆவணங்கள் செல்லும் என்று சொன்னதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும், அடையாள அட்டை என்று ஏதாவது இருந்தால் போதும்னு சொன்னது போய் நீ ஆதாரையே செல்லாது என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இதில் ஆதாரம் இணைக்கணும், அதில் ஆதாரம் இணைக்கணும்னு சொல்கிற ஒன்றிய அரசு இதை மட்டும் ஏன் வேணாம்னு சொல்லுது? அதில் தான் அவர்களுடைய சூழ்ச்சி ஒளிந்திருக்கிறது. அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு போல பாஜகவால் கால் பதிக்க முடியாத, அதிகாரத்திற்கு வரவே முடியாத சில தவிர்க்க முடியாத மாநிலங்கள் இருக்கிறது. குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்கிறது, மேற்கு வங்கம், இதெல்லாம் சிம்ம சொப்பனமான ஒரு இடமாக இருக்கிறது. அங்கெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவிற்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவதற்கு உறுதியாக மறுக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க? மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலின மக்கள்ல பல பேர் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய ஆவணங்களை சரிபார்க்கிறோம் என்கிற பெயரிலே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கு. இதை லட்சக்கணக்கான பேரை பீகாரில் நீக்கியதற்கான ஆதாரத்தை இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படுத்தினார். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ கோர்ட்டுக்கு போய் பார்க்கலான்னு நினைக்கிற போது கோர்ட்டில் இது அவர்கள் மீதான வழக்கை எடுத்துக்கொள்வதற்கே ஒரு தடை சட்டமே பாஸ் பண்ணிட்டான். யாரையும் குற்றவாளியாக்க முடியாது. அதை மீறி ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. இப்போ நீதிமன்றத்துக்கு தான் திமுக அரசு போயிருக்கிறது. அதற்கான தீர்ப்பு விவரங்களை வெளியிடுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரை வேண்டுமானால் நான் நீக்குவேன். பிரேசில் நாட்டு அழகி படத்தை வச்சுக்கிட்டு 10 இடத்துல ஓட்டு போடுறாங்கிறப்ப எவ்வளவு மோசடியாக இருக்கிறது. இது பிஜேபியா இல்லை பிரேசில் ஜனதா பார்ட்டியான்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். பல குளறுபடிகளை உருவாக்குறான். ஒரே ஆள் 7 இடத்துல ஓட்டு போட்டார், 8 இடத்துல ஓட்டு போட்டாருங்கிற நிலைமையெல்லாம் உருவாக்குறான். இந்த குளறுபடிகளை யார் செய்கிறாங்க?
ஒன்றிய அரசாங்கமே செய்கிறது. கூட்டணி கட்சிகளாக அரசியல் கட்சிகளை தான் எல்லாரும் சேர்ப்பாங்க. தேர்தல் ஆணையத்தையே தங்களுடைய கூட்டணிக்குள்ளே சேர்த்து கொண்ட கட்சியாக பாஜக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குளறுபடிகளை அவர்கள் கூச்ச நாச்சம் இல்லாமல் செய்யும். அவர்கள் செய்த முதல் திருத்தமே தேர்தல் ஆணையத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருக்க வேண்டும். ஆமாம். நாட்டினுடைய தலைமை அமைச்சர் என்று வர்ணிக்கப்படுகிற பிரதமர் இருக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். இந்த 3 பேர்ல நீதிபதியை நீக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் கட்சிக்காரரா? அவர் அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர். அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னதிலே உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா? நீதி பரிபாலனங்களே நிகழக்கூடாது என்று சொல்வதற்கான உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா? இப்ப நீங்க பீகார்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குரல் எழுப்பப்பட்டதற்கு பின்பு 21 லட்சம் வாக்காளர்களை மீண்டும் சேர்த்தாங்க. இப்போ அவர்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்குன்னா, முழுமையான தீர்வை எட்ட முடியலை. இந்த வாக்காளர் திருத்தத்தில் 000ன்ட்டு நிறைய பேரை அட்ரஸ் 00ன்னு இருக்கிறவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லை. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லரசு இந்தியாவில் ரொம்பவும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் பாதி பேர் பாலத்துக்கு கீழே தான் படுத்து கிடக்கான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முகவரி இல்லாதவன் 10க்கு 10 ரூமில் 541 பேருக்கு அட்ரஸ் போட்டிருக்காங்க. பல குளறுபடிகள் நடந்திருக்குது. இப்போ இந்த குளறுபடிகளை எல்லாம் களைவதற்கு இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் இருந்து அலுவலர்கள் வருகிறாங்க, அவனுக்கே ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண தெரியலன்னு ஒரு லோக்கலில் அதை தான் நான் கேட்கலான்னு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக சந்திச்ச ஒரு பிரச்சனைனா, ஒரு பிஎல்ஓ வராங்க, அவங்கள்ட்ட கேட்குறேன், லெஃப்ட் சைடில் இது பண்ணணுமா ரைட் சைடில் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரிலன்ட்டு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கே தெரிலன்றப்ப சாமானிய மக்கள் அவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பாமர மக்கள் பல பேர் இருக்கான். வங்கியில் போனோம்னா பணம் எடுக்கிறது எப்படி போடுறதுங்கிறதுக்கு, டெபாசிட் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்மை வாங்கணும்னு தெரியாமல் தடுமாறுறவனா பார்க்குறோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறான், ரிசர்வேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியாமல் ஐயா கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னு கெஞ்சுறவனை பார்க்குறோம். எல்லா இடங்களிலேயுமே எல்லாருமே மெத்த படித்தவர்களோ மேதாவிகளோ கிடையாது. சாமானிய மக்கள் நிறையா பேர் இருக்கான். இப்போ பகலில் போகிறாங்க தேர்தல் அலுவலர்கள், பாதி பேர் பகலில் வேலை வெட்டிக்கு போயிடுவான். கிராமத்தில் போனீங்கன்னா வயக்காட்டுக்கு போயிருப்பான், தொழிற்சாலைகளுக்கு போயிருப்பான், வேறு அலுவலகங்களுக்கு போயிருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பான். பல காரணங்களுக்காக பிழைப்பு தேடி போயிடுவான். வீட்டில் வயசான ஒரு பெரிய மூதாட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதுகிட்ட கொண்டே ஃபார்மை கொடுத்துட்டு வர்றேன். ஆமாம். அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம். ஒரு மாத காலம்தான் இந்த விண்ணப்பங்களை போய் நேரடியாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கானது 1 மாத காலகட்டம். ஆமாம் ஆமாம். பரிசீலனைக்கு 1 மாத காலகட்டம். டிசம்பர் 7ஆம் தேதி எல்லாத்தையும் மூட்டை கட்டணும்னு நினைக்கிறான். இது கடுமையான மழைக்காலம். பல ஊர்களிலே மழை பொழிகிறது. சாதாரண நாள்லேயே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எப்படி வேலை பார்ப்பாங்க, எவ்வளோ சின்சியராக இருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது எப்படி போய் முறைப்படுத்தப்படுமா, எல்லாருடைய விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படுமா, சம்மந்தப்பட்ட இப்போ வெளியூரில் இருக்கான் பல பேர் வேலைக்காக சொந்த ஊரை விட்டு பல ஊர்களில் இருப்பான், சம்மந்தப்பட்ட ஆள் இல்லைங்க அப்படின்னு பேர் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இன்னொரு சூழ்ச்சியை சேர்த்துருக்காங்கல்ல, வெறுமனே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது மட்டுமல்ல, குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற பேரில் ஏற்கனவே பாஸ் பண்ண ஒரு சட்டம் இருக்கிறது. ஆமாம் ஆமாம். இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவனை குடியிருப்பவனுக்கான பட்டியலிருந்து விடுபட செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கான். அப்போ மறைமுகமாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாததற்கு அந்த கொரோனா காலத்தில் ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் வெடித்தது, ஷாஹின்பாக் போராட்டம் எல்லாம் வெடித்தது. அந்த போராட்டத்தின் காரணமாகவும் நோய் தொற்றின் காரணமாகவும் நிறுத்தப்பட்ட அந்த திட்டத்தை மறைமுகமாக கொள்ளைப்புறமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறாருன்னப்ப என்னுடைய இந்திய குடியுரிமையும் சேர்த்து ரத்து செய்யப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும். பல இடங்களில் குளறுபடியாக இருக்கிறது. எந்த ஆவணத்தை நம்ம கையில் இருக்கோ அந்த ஆவணம் செல்லாதுன்னா அப்படி இருக்கும். இவன் தான் சொன்னா ஆதார் கார்டை போல உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னாங்க. கண்களில் இருக்கிற விழியின் ரேகையை கூட நாங்கள் பதிவு செய்கிறோம், கைரேகை மட்டுமல்ல கண்களினுடைய விழித்திரையை நாங்கள் பதிவு செய்கிறோம்னு சொன்னான். ஆதார் கார்டுக்கு ஒருத்தன் கூட தப்ப முடியாது. ஆமாம், சிப்பு எங்கே போனாலும். ஆமாம், பிரதமரே கண்காணிப்பாருமாங்க. எங்கே போனாலும் ரயில் டிக்கெட்டு, எந்த இடத்துக்கு போனாலும் ஹோட்டல் ரூமுக்கு போனாலும் ஆதார் கார்டு இருக்கான்னு தான் முதல்ல கேட்டாங்க. அந்த ஆதார் கார்டையே செல்லாதுங்கிறாங்க. அப்போ இந்த குளறுபடிகளுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா? அப்போ தேர்தல் வெற்றியை நியாயமாக பெற முடியாதவர்கள் இந்த எஸ்ஐஆரின் மூலமாக, இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே பீகாரிகள் ஒரு 6.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு தகவல் வருகிறது. ஏற்கனவே 2011 காலகட்டங்களிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் போது தமிழ்நாடு முழுக்க வட இந்தியர்கள் 35 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 10-12 ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த கணக்கெடுப்பு நடத்து. 1 கோடி பேர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
இப்போ அப்போ நீங்கள் 1 கோடி பேர் வட இந்தியர்களுக்கு நீங்கள் ஒரு வேளை வாக்குரிமை கொடுத்தால் மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றதுக்கு வசதியாகி விடும் இல்லையா? பாஜக நான் இந்தியை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அவன் சொல்லுவான் என் பிள்ளை இந்தியில் படிக்கணுமான்ல. அப்போ இது எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது? ஏன்னா வானதி சீனிவாசன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு வட இந்திய வாக்காளர்கள் தான் அங்கே காரணம், சேர்க்கப்பட்டதான் காரணம். இல்லாட்டா உலக நாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட கமலஹாசனை வெறும் 1500 ஓட்டில் தோற்கடிக்கப்பட்டார் என்கிற நிலைமை வந்ததற்கே காரணம் அதுதான். திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எங்கே போனாலும், நீ பெட்ரோல் பங்கில் போனாலும், டீ கடைக்கு போனாலும், எந்த உணவகத்துக்கு போனாலும், நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் போல இருக்குப்பா. இல்லைன்னா உணவு ஆர்டர் பண்ணதை மாற்றி கொண்டு வந்து கொடுத்துருவான் போல இருக்கு. இப்படிப்பட்ட அளவுக்கு நீக்கமர உடல் உழைப்பு தொழிலாளர்களாக நிறைந்திருக்கிறான். அவன் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு திரும்ப பிழைப்புக்காக இங்கே வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்காமல் அவனை இங்கேயே குடியமர்த்தி நிரந்தரமாக அவனை வாழ்வதற்கு வசதி ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு இந்த வாக்காளர் உரிமையை வந்து பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்கிற போது தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பதிலே உரிமையை பறிக்கப்படுமா? சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீதத்தின் வித்தியாசம் வெறும் 3%. கணக்கு போட்டு பார்த்தா 15 லட்சம் வாக்காளர்கள் தான். 1 கோடி வாக்காளர் இருக்கானே. அப்ப பாஜக கால் ஊன்றுவதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பாக இது மாறிவிடக்கூடும். ஆனா இதுக்கு வந்து எஸ்ஐஆருக்கு வந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கல. அது அறியாமை. அதாவது அதிமுகவுக்கு வந்து என்னன்னா, ஜெயிலுக்கு போகாம சில தலைவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டுக்காக கட்சியை பலி கொடுத்தாவது, பலியாடாக கட்சியை கூட கொடுத்துடலாம். இல்ல கட்சியை பலி கொடுக்கலாம், தமிழ்நாட்டோட உரிமையை எப்படி பலி கொடுக்க முடியும்? இல்ல அவர்களை பொறுத்தவரையில் அச்சத்தில் தானே இருக்கிறார்கள். பாஜகவோடு ஒரு நாளும் கூட்டணி இல்லை என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு திருதுப்புன்னு 4 காரு மாறி போனாரு, திடீர்னு டெல்லிக்கு போனாரு, அதிமுக அலுவலகத்தை பார்வையிட போனாருங்கிற போர்வையில் பட்டுன்னு கூட்டணியை அறிவித்தது மட்டுமல்ல, என்டிஏ கூட்டணிங்கிறான். ஒரு மாநில தேர்தல் நடக்கிற போது அது எப்படி அதிமுகவின் தோள்களின் மீது ஏறி 4 எம்எல்ஏ வெற்றி பெற்றவன் அவன் எப்படி தீர்மானிப்பான்? 65 எம்எல்ஏ இன்னைக்கு வரைக்குமே ஏறத்தாழ 65 எம்எல்ஏக்கு அதிமுகவில் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. இவ்வளவு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற ஒரு கட்சியை எப்படி வந்து அவர்கள் ரிமோட் கண்ட்ரோலாக மாற்றுவார்கள்? என்டிஏ கூட்டணியில் இருந்து ஒருவர் வருவார், முதலமைச்சராக வருவாருங்கிறாங்க. அதிமுகவில் இருந்து நாங்கள் பார்த்து தேர்வு செய்வோங்கிறாங்க. பொதுவாகவே வந்து அதிமுக தலைமை தான் அவங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்றதா பாஜகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. நகேந்திரன் அதான் சொல்றாரு. இல்லை, இந்த வாய்ப்பை கடந்த காலங்களில் வாஜ்பாய் காலத்தில் வந்து சொல்லியிருக்க முடியுமா? ஜெயலலிதாவை பார்த்து நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணி இருக்க சொல்ல முடியுமா? அடுத்த நிமிஷம் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவாங்க. வாஜ்பாயை கவிழ்த்ததே ஜெயலலிதா தான், அரசாங்கத்தை கவிழ்த்தவரே. இல்லை, திமுக கூட தான் பாஜகவோட கூட்டணி போயிருக்கிறாங்க. எப்பொழுதாவது திமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, அவர்கள் வந்து இந்தியா கூட்டணின்னா மாநில தேர்தலில் சொல்லுவாங்க. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அப்படி தான் பேசுவாங்க. அப்போ யார் தலைமை வகிப்பது என்பதற்கான இடத்தையே வந்து பங்காளி சண்டையில் பகையாளியை வந்து நுழைய விட்ட ஒரு வாய்ப்பை வந்து பழனிசாமி உருவாக்கி விட்டார் என்று சொல்லுகிற போது, ஏன்னா எப்படி போனாலும் இவர் டிடிவி தினகரனோட இணைய மாட்டாராம், ஓபிஎஸ்ஸோ ஒப்புக்கொள்ள மாட்டாராம், சசிகலாவை திரும்பி கூட பார்க்க மாட்டாராம், செங்கோட்டையனா யாருன்னே தெரியாதுலாம் சொல்லுவாராம். ஆனால் அமித்ஷாட்ட மட்டும் சரணடைவார்னா என்ன அர்த்தம்? இது ஏடிஎம்கேயா இல்லை மோடி எம்கேயா? இது அதிமுகவா இல்லை அமித்ஷா திமுகவா என்கிற கேள்வி இருக்குல்ல. இதுதான் இந்த அதிமுகவின் தனித்தன்மையை சீரழித்து இந்த கட்சியை சின்னாபின்னப்படுத்தி வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பதறாங்க, எஸ்ஐஆர் ஆதரிச்சிட்டாங்க முதல் கட்டமாக. இப்போ சொல்கிறாங்க எஸ்ஐஆரில் ஏடிஎம்கே ஓட்டு வந்து நிறையா போயிடும் இருக்கு, எங்களையும் மனுதாரரை சேர்க்க முடியுமா உச்சநீதிமன்றத்தில், யோசிக்காமலே அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திமுக காரங்க கண்காணிப்பாக இருக்கிறாங்க, அதனாலேயே அதிமுகவுக்கு ஓட்டு வராமல் போயிடும்னு எஸ்பிஎல் பண்ணி. இப்போ மொத்தத்தில் எஸ்ஐஆரை பார்த்து அதிமுக அச்சப்படுகிறது. இப்போ திடீர்னு வந்து எஸ்ஐஆரின் மூலமாக திடீர்னு ஒரு வாக்கு வங்கி இவர்கள் செயற்கையாக உருவாக்கி லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டு அதிமுக தோற்றதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், ஏன்னா பாமர வாக்காளர்கள் அதிகமாக அதிமுக இருப்பாங்க. இன்னும் எம்ஜிஆர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் நமக்கு எல்லாமே செஞ்சிருவாருன்னு நம்பக்கூடிய இரட்டை இலையை பார்த்து ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களும் கிராம பின்னணியில் இருக்கிறாங்க. அதனால அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. அதனால எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஆபத்து. இதில் போய் கூட்டணி தர்மம் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாக்கை நான் உறுதி செய்ய வேண்டும், எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையானா நான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும்போது பிஜேபியை கொண்டு வந்துருச்சு, நம்ம எப்படி எதிர்க்க முடியும்னு நினைக்கக்கூடிய கூட்டணி அரசியலுக்கான வாய்ப்பு அல்ல. இல்லை,
இதை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பு அரசியல் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.